குட்டி பையன், அழகு பையன், பேர் பாஸ்கர். அவனுக்கு ஒரே ஒரு குறை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவனால் ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து கவனிக்க முடியாது. அவன் துருதுருன்னு இருக்கணும். இதனாலேயே பள்ளியில் அவனை வேணான்னு சொல்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த பையனை பாஸ்கர்னோ குழந்தைனோ அடையாளம் சொல்ல மாட்டாங்க. துருதுருன்னு ஒரு பையன் மனநல பாதித்த மாதிரி இருப்பான், அவனா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு நாள் பாஸ்கரோட அம்மா காதில் விழுந்துருச்சு. மனசு ரொம்ப பெத்த மனசு ரொம்ப வெந்துருச்சு. எப்படியாவது நம்ம குழந்தைய சாதித்த குழந்தையாக காமிக்கணும், இந்த பாஸ்கர்னு சொல்லாமல் ஏதாவது ஒரு துறையில் அவன் சாதிச்சவே நம்ம காமிக்கணும்னு வெறி ஆகுது. தன்னம்பிக்கை முயற்சியும் செய்கிறாங்க. தேடல் அதிகமாகுது. தேடி தேடி போய் பல ட்ரெயினர்களில் பார்க்குறாங்க. அதில் சில ட்ரெயினர்கள்லாம் இவனை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைனால 5 நிமிஷத்துக்கு மேலே எங்கேயும் இருக்க முடியாது, உட்காந்து கவனிக்க முடியாது. அப்போ அவனுக்கு என்ன மாதிரி துறை வேணும், நீங்கள் தான்மா தேர்ந்தெடுக்கணும்னு. இப்படியே யோசி விளையாட்டுத்துறை தான் அவனுக்கு கரெக்டுன்னு முடிவுக்கு வர்றாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே நிறைய விளையாட்டுகள்லாம் குழந்தைகள் விளையாண்டுட்ருக்காங்க. பாஸ்கரையும் விட்டு உனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போங்கிறாங்க. முதல்ல கிரிக்கெட்டுக்கு போகிறான், 5 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறான். ஸ்கேட்டிங் போகிறான், 2 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறான். ஷட்டிலுக்கு போகிறான், பேட்டை பிடிச்சிட்டு 2வது நிமிஷம் வந்துடுறான். இப்படியே அவன் போகிறான். ஆனால் ஃபுட்பால் விளையாடுற கிரவுண்டுக்கு போய் குழந்தைங்களோட பாலை காலில் தட்டிட்டு விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறான். அவங்க விளையாடுறதையும் பார்க்குறான். இவங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம். 1 மணி நேரம் ஆகியும் அவன் ஒரு இடத்துல நிற்கிறான், அப்புறம் சேர்ந்து விளையாடுறான். அவன்கிட்ட அமைதியும் வந்துருச்சு, நிதானமும் வந்துருச்சு, பொறுமையும் வந்துருச்சு, தெளிவும் வந்துருச்சு. அவங்க அம்மா கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. அவனோட துறை ஃபுட்பால் தான் முடிவு பண்ணி இப்போ பெரிய ஆளாக ஃபுட்பாலில் வளர்ந்து நிற்கிறான். இப்போ எல்லாரும் ஃபுட்பால் பிளேயர் பாஸ்கர்னு சொல்கிறாங்க.